ஹை மக்களே, கிறிஸ்தவர்களுடைய தவக்காலத்தினுடைய இறுதி வாரம், அதாவது பாம் சண்டேயில் ஆரம்பித்து ஈஸ்டர் சண்டேயில் முடியக்கூடிய அந்த கடைசி 7 days, அதனுடைய பிகினிங் ஆஃப் த வீக் பாம் சண்டே அன்றைக்கி நம்ம மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த குட் ஃப்ரைடேக்கான அந்த ப்ரிப்பரேஷன் நம்மளால் சாந்தோம் சர்ச்சில் பார்க்க முடியுது. சிலுவை அணிந்த ஒரு நிலையில் இயேசுநாதருடைய அந்த ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு கற்சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. சிலுவையினுடைய பகுதியில் முள் கிரீடம் பொறிக்கப்பட்டு இருக்கு. சென்னையினுடைய ஒரு ஐகானிக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தோம் சர்ச், அதனுடைய ஈவினிங் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம சாந்தோம்லேருந்து பெசன்ட் நகருக்கு வந்தோம் அப்படின்னா அன்னை வேளாங்கண்ணி சர்ச், அங்கேயும் பாம் சண்டே அன்னைக்கு மக்கள் அவங்களுடைய வர்ஷிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வெளியில் பாருங்கள், ஃபுல் மூன் விசிபிளாக தெரியுது. இன்றைக்கி பாம் சண்டே அப்படிங்கிறதுனால அந்த ஓலை குருத்துகளை மக்கள் எடுத்துட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்பக்கூடிய காட்சிகள். ஸோ இது ஏதோ டினோட் பண்ணுது அப்படின்னா இயேசு அந்த ஜெருசலேம் நகரத்துக்குள்ளே நுழையும் போது அவரை மக்கள் வரவேற்று இஸ்ரவேலருடைய ராஜா அப்படின்னு முடிசூடினாங்க. அதனுடைய நினைவு தான் இந்த பாம் சண்டே. ஸோ இன்றிலிருந்து அவங்க 5 நாளில், அதாவது வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர் தெழுந்ததா கிறிஸ்தவ மதத்தினுடைய நம்பிக்கை சொல்லுது. ஸோ சண்டே ஈவினிங் பெசன்ட் நகர் சர்ச் ஃபுல் மூன் டேயில் பாருங்கள். ஸோ பெசன்ட் நகர் சர்ச்சும் சென்னையினுடைய ஒரு ஐகானிக் ஸ்பாட்டில் ஒன்று. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி சர்ச் போக முடியாதவங்க சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு மாதா கோயிலுக்காக வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில ஷாப்ஸ் அதை நம்ம டிஜிட்டலாக பார்க்கலாம். ஸோ மாதா கோயிலுக்கு போகக்கூடியவங்க ஜெபமாலை, அது மாதிரி போர்வை, துணி அப்படின்னு சொல்லி மெழுகுவர்த்தி அப்படின்னு உங்களுடைய வேண்டுதலுக்காக இந்த கடையில் இங்கே விற்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போகக்கூடிய காட்சிகள். பார்வைக்காக சில பிக்சர்ஸ். ஸோ நம்ம பெசன்ட் நகர் சர்ச்சிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் பீச், எலியாட்ஸ் பீச்சுக்காக வந்திருக்கோம். பாருங்கள், அந்த மூன் கடல் அலை மீது பட்டு அதனோட ரெஃப்ளெக்ஷன் நமக்கு சீயில் பாருங்கள். முழு நிலவினுடைய ஒளியும் கடல் அலையின் மீது பிரதிபலித்து பார்க்குறதுக்கே ரொம்ப சீனிக்காக இருக்குது.
ஸோ பெசன்ட் நகரில் கிடைக்கக்கூடிய சில மீன்கள். நைட் டைமில் வந்து நீங்கள் பீச்சில் உட்காந்திங்க அப்படின்னா இந்த நண்டுகளெல்லாம் பார்க்கலாம். நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கீழேயே வந்து நிறைய நண்டுங்க ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி கண்ணுக்கு பட்ட 2 நண்டு அதனுடைய காட்சிப்படுத்துதல். அதாவது கடல்லேருந்து வரக்கூடிய நண்டுகள் வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாருங்கள் மண்ணில் வந்து குழி தோண்டிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நண்டும் குழி தோண்டிகிட்ருக்கு. ஸோ இந்த 2 நண்டுனுடைய சேட்டைகளை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். நண்டினுடைய கண்கள், ஸோ பக்கத்தில் இன்னொரு நண்டு பாருங்கள் குழி தோண்டிகிட்ருக்கு. ஸோ 2 நண்டுகளுக்கான அந்த சண்டை பாருங்கள். இதனுடைய குழியில் வந்து இன்னொரு நண்டு வந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இது என்னோடய குழி அப்படின்னு ஃபைட் பண்ணி விரட்டி விடுது. பார்க்குறதுக்கே வந்து ரம்யமான ஒரு காட்சி. ஸோ அந்த நண்டு அப்படியே ஓடிடுது. ஸோ இந்த நண்டு அதனுடைய குழிக்குள்ளே போயிடுது. தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.